மேலே ஒரு சுத்து கீழே ஒரு சுத்து. சரியா போச்சு போலாம். சித்தி அம்மா குடிஞ்ச டக்குன்னு எழுந்துக்க முடியல, முதுவே பிடிச்சிக்குது. என்னம்மாக்கா? இல்லை அம்மா நீங்கள் எழுந்துட்டீங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க. ஆமாம், நைட்டு வந்து தூங்குறதுக்கே மணி 2 போச்சு. காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் நைட்டு படுக்கும்போது அலாரம் வச்சுட்டேன். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுதான் எழுந்துட்டேன். ஆமாம், சித்தி 8 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க தினமும். இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க சொல்லிட்டு எழுப்ப சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. பரவாயில்ல, நீங்களே எழுந்துட்டு இருக்கீங்களா? உங்கள் அம்மா அப்படியே சொன்னாங்க 8 மணிக்கு எழுந்துன்னு சொன்னாங்களா? நான் எனக்கு 8 மணிக்கு எழுந்து உங்கள் அம்மா பார்த்தாங்களா? தெரியலையே. அம்மாக்கு இதே வேலையாக போச்சு. சரி உங்கள் அம்மா டிஃபன் செஞ்சாங்க? சித்தி நாங்களும் இப்போ தான் எழுந்தோம், அம்மாவும் இப்போ தான் எழுந்தாங்க. இன்னும் காஃபியே போடல, உங்களை எழுப்பிட சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு மேலே சொம்பையாக இருக்குங்க பொழுது எல்லாம். ஏன்னா உங்களுக்குலாம் எப்போ காலேஜ் திறக்கிறாங்க? எங்களுக்கு இன்னும் 15 நாள் கழிச்சு திறக்கிறாங்க சித்தி. இப்போலாம் வந்து லீவு தான் விட்டுருக்காங்க. பரவாயில்ல, இந்த தடவை நிறைய லீவ் விட்டுருக்காங்க போல இருக்கேன். ஆமாம் சித்தி, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய லீவ் விட்டுருக்காங்க. இல்லைனா எக்ஸாம் முடிஞ்ச உடனே காலேஜ் திறந்துருவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுருக்காங்க. சதீஷுக்கு சஞ்சுக்கு தான் சீக்கிரமாக ஸ்கூல் தந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு திறப்பாங்க பார்த்தா சீக்கிரமாக தந்துட்டாங்க. முன்னாடி வெயில் அதிகமாக இருந்தது, அதனால லேட்டாக ஸ்கூல் திறப்ப சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் நடுவில் மழைலாம் பெஞ்சு கிளைமேட்டில் சரியாகி போச்சுல, அதனால தான் சீக்கிரமாக திறக்கிறாங்க. ஆமாம், ஸ்கூல் சீக்கிரமாக திறக்கிறது ரொம்ப நல்லது தான். எங்கள் வீட்டில் வச்சுக்கினேன் ஒன்றும் சமாளிக்க முடியல. உண்டுலன்னு ஆகிப்போச்சு. நம்ம ஊட்டிக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு ஸ்கூல் திறக்கான்னு சொல்லிட்டாங்க. திரும்பி வர வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா ஒரு 2 நாள் இருந்து தங்கி நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம்ல. ஆமாம் சித்தி, உடனே வந்துட்டோம் ஒரு நாள்லையே. நாங்கள் மட்டும் போட தான் சொன்னோம். நீங்களும் தான் நாங்களும் வரோம் எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. அம்மா தான் சித்தி மட்டும் தனியாக போகிறாங்க, நம்மளும் போயிடலாம் இப்பயே அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்கள் அம்மாக்கு அறிவே இருக்குதுடியாண்ணா. ராதிகா இந்த வந்துட்டீங்களாங்க? ஏன் கடைக்கு அனுப்பிச்சு எவ்வளோ நேரங்க? போனமா வந்தமா இருக்க மாட்டீங்களா? அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா? எங்கம்மா கடையில் ஒரே கூட்டம். என்னம்மா மகா கடையில் சீக்கிரமா எழுந்துட்டு இருக்க? உங்களுக்கு காலேஜ் இருக்கா இன்னைக்கு? இல்லை சித்தப்பா, அம்மா தான் வந்து சித்தி எழுதுட்டாங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லி எழுப்பி விட்டாங்க. எப்பவுமே சித்தி 8 மணிக்கு தான் எழுந்துப்பாங்களே. இன்னைக்கு பசங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பார்த்தா சித்தி எழுந்துட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா குழம்பு பார்த்தீங்களாங்க? நான் தினமும் 8 மணிக்கு எழுந்துக்கிறேன். இது பார்த்துச்சா இது? காலை 8 மணி வரைக்கும் மணிங்களாம் தூங்குறீங்க என்ன? இல்லை நீ எங்கம்மா 8 மணி வரைக்கும் தூங்குற? தப்பா சொல்றாங்க. நீ வந்து 9 மணி வரைக்கும் தானே தூங்குவ? ஆமா, 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அப்படியே காலையில எல்லா வேலையும் செஞ்சு எடுத்துட்டு போறாரு. 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க. கொடுங்க பால் பாக்கெட் வேணும். மாவுல வேணுங்களா? நீ கேட்ட எல்லாமே இருக்கு. ஒரு மாவு பாக்கெட் போதும்ல? போதும் காலை டிஃபனுக்கு மட்டும் தானே, மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம். எங்க சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாவும் பொட்டுக்கடலை வேணும் வேணுங்களா? நீ கேட்ட எல்லாமே வாங்கி வந்துருக்கிறேன். உள்ள போய் எடுத்து செக் பண்ணி பாரு. என்ன கேட்டு இருக்காத காலையில. டென்ஷன் பண்ணாத. போய் காபி போட்டு எடுத்துனா முதல்ல. ஆமா, டென்ஷன் பண்றாங்க இவரை. சரி சித்தி, நான் வரேன். இம்மா பால் பாக்கெட் வாங்கி வந்துருக்க. காபி குடிச்சிட்டு போவ? இல்லை சித்தப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தூக்கம் வராது. எல்லா பசங்களும் உஷாராதான் இருக்குதுங்க. சரி சித்தி, நான் வரேன். என்ன மதியத்துக்கு உங்க அம்மா என்ன குழம்பு வைக்கிறாங்களா? தெரியல சித்தி. சரி நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரி நான் வரேன். தூக்கமாக வருது. பேசணும், சித்திலாம் எழுந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்கிற பிச்சு கேட்டால் தானே போய் பாருன்னு தூங்கி இந்த வழி எழுப்பி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஏண்டியா இப்போ எதுக்கு மதியம் என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒழுங்கா அடக்குடக்கமா வீட்டில் குழம்பு செய். உங்கள் அக்கா வீட்டிலேருந்து வாங்கி வந்து குடும்பத்தை ஓட்டலான்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், அடி வாங்குவேன் நீ. எல்லாமே வாங்கி வந்து வச்சுக்கேன் பாரு. வெங்காயம் தக்காளி கருவாடு எல்லாமே இருக்கு பாரு. ஒழுங்கா குழம்பு வை, கருவாட்டு குழம்பு வை. யோ வாட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப வாட்டம் தான். கருவாட்டு குழம்பு வேணும் உங்களுக்கு. இந்த பசங்களை எழுப்பத்துக்கே இன்னும் 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட கத்தி இருக்கிற எனர்ஜி மொத்தம் போயிடும். காப்பி போட்டு அதுங்க எழுப்பணும், இட்லி வைக்கணும், சட்னி அரைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள சாப்பாடு வடிக்கணும், மதியத்துக்கு சாப்பாடு கறி கொடுக்கணும். இது ஒரு கருவாட்டு குழம்பு வேறு நான் வைக்கணும் நானே. வா வெங்காயம் தக்காளி அறுத்து கொடு. என்ன நான் வேலைக்கு போத்தா இல்லையா? உனக்கு வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுத்துன்னு இருக்குவா? முட்டை வாங்கி வந்துக்கிறேன் பாரு. முட்டை வேக வச்சிரு அப்படியே. யோ வாட்டமா மொசையத்துக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறியா? கூட மாட வேலை செஞ்சா என்ன செய்ய முடியும்? இந்த பசங்க 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பணுமா? எப்படி அது? நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்தே மணி 2 ஆகி போச்சு. 6 மணிக்கெல்லாம் 4 மணி நேரம் தான் தூக்கம். கண்ணில் தூக்கமாக இருக்கு, தலையா வலிக்குது எனக்கு. நானே இந்த பசங்களை ஸ்கூல் காமிச்சு தான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு நீ வேலை கிளம்பு. கொடுக்குன்னு ஓடி போயிடாத. ஏண்டியா 8 மணிக்கு தான், மணி 6 தானே ஆகுது. 2 மணி நேரத்தில் உன்னால வேலை செய்ய முடியாதா? நான் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன்டி. இத்தனை 2-3 நாள் வேலை லீவ் போட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. புது வீடு கிரகா ப்ளஸ் வேறு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். வேலைக்கு போனால் தாண்டி காசு கிடைக்கும். ஏன்டி இது மாதிரி பண்ணுறேன்? வீட்டு வேலை தான். எங்கள் அம்மா எழுப்பி, எங்கள் அம்மா தூங்கி தான் இருக்காங்க பாரு. அவங்க எழுப்பி இந்த வெங்காயத்தை கல்லாம் இருக்க சொல்லு. அவங்க கூட மாட்ட அவங்க வேலை செய்ய சொல்லு. எதுக்கு இப்போ எதுக்கு அவங்க தூங்கினாங்க சொல்லிட்டு அவங்க எப்போ சொல்கிறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூங்க 8 மணிக்கு எழுப்பிக்கிறேன். சரி வேலை கிளம்புறீங்களா? போங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க. அதில் இட்லி மட்டும் சாப்பிட்டு கிளம்புங்க. நான் வந்து மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போங்க. பக்கத்தில் தானே வேலை? ஆமாம் பக்கத்தில் தான் வேலை. சரி குளிச்சுட்டு கிளம்புங்க. குளிக்க சுத்தம் போடுவா? இம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம். பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கிளம்புறேன். டவல் மட்டும் எடுத்து வந்து போடு. ஆமா, இவர் நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டாரா? இவருக்கு டவல் எடுத்து சோப்பு எடுத்து கொடுன்னு சொன்னா ஓடி செஞ்சிருக்குமா? இந்த பசங்களுக்கு வேலை செய்தா இவருக்கு வேலை செய்தான்னு தெரியல. வந்துட்டேன் பாரியா, சோப்பு கூட எடுத்துன்னு வா. ஓ மனுஷா உன்னை கொலை பண்ண போறேன் பார்த்துக்கோ. சரி முதல் பாலை காய்ச்சிட்டு காப்பி போடுவோம். காப்பி குடிச்சாதான் தலைவலி முதல் சரியாகும். என்ன அதிகம் எனக்கு சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கேன். என் மகன் உங்ககிட்ட சொல்லியா நான் எழுந்துட்டேனே? சொன்னா நம்புற மாதிரி இல்லையா? அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனால் ரொம்ப ஓவரதாக்கா பண்றீங்க. சரி கோச்சிக்காத, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா? இனி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அவங்க பேர் சொல்லி கமெண்ட் அனுப்பிச்சாங்களே, நம்ம சொல்லவே இல்லையே. நம்ம சொல்லுவோம், அவங்க காத்துருந்துருப்பாங்களே. ஆமாம்ல, மறந்தே போச்சுக்கா. இந்த ஊட்டியை சுற்றி பார்க்குறேன், அங்கே சுற்றி பார்க்குறேன், இங்கே சுற்றி பார்க்குறேன், கடைசியில் அதை மறந்துட்டோம். ஹாய் திவ்யா, திலகா, வாண்டு, மௌனிகா, சங்கீதா,
நவீன், ஆர் காவேரி, அப்புறம் வந்து லாவண்யா முருகேஷ் அந்த ஐடியிலேருந்து வந்துருக்கு. ஜீவன், ஜீவிதா, ஹாய் ஹாய். எல்லா பேரும் அதுவே சொல்லுது பார். ஹன்சிகா பேபி, ஹாய். யோகேஷ், செல்வி, வித்யா, செல்வி வித்யா ஒரே பேர் தான். தேவி, ஹாய். அப்புறம் காந்திமதி பாலசுப்ரமணியம், அவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எல்லா பேரும் சொல்லிட்டுமா? யார் பேராவது சொல்லாமல் விடுபட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சொல்லிடலாம். எல்லாரும் காலையில் அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பிஸியாக இருப்பாங்க. உங்கள் பேரில் சொல்லலைன்றது ஒரு பெரிய குறையாக இருக்குது. சொல்லியாச்சு. சரி, நாங்கள் போய் எங்கள் வேலையை போய் பார்க்கட்டுங்களா? இன்னைக்கு பசங்களாம் எழுந்துட்டாங்களா? இன்னும் எழுந்துக்கல, எல்லாம் தூங்குறாங்க. இப்போ தான் பால் பாக்கெட் வாங்கியிருந்தாரு, காஃபி போட்டு கொடுத்து தான் எழுப்பணும் பசங்க. சரி, சீக்கிரம் காஃபி கொடுத்து எழுப்பிட்டு குளிப்பாட்டி குழந்தைங்க ஸ்கூல் சீக்கிரம் எத்தனை விட்டு ஃபஸ்ட் நாள் லேட்டாக அனுப்பிச்சு விட்றாத. எழுப்புறேன். சரி, நான் போய் உங்கள் மாமா காஃபி போட்டு தரணும். ஏக்கா, மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்? சரி, என்ன காய் இருக்குது, எது இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் என்ன குழம்பு வைக்கலாம், எது வைக்கலான்னு. எங்கள் வீட்டுக்கு முட்டையை கருவோட வாங்கி வந்து வச்சுருக்காரு. நீ வேணா கொஞ்சம் கருவோட குழம்பு வச்சு கொடுக்குறீ எனக்கு? பொடி கருவோட குழம்பு என்னால் வைக்க முடியாது. நானே மீன் வாங்கலாமா கறி வாங்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன். மாமா வேலை கிளம்பத்துக்குள்ளே வாங்கி வந்து கொடுத்துட்டு போக சொல்லணும். அப்போ தான் மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு வரும்போது அவர் செஞ்சு வைக்க முடியாது. பரவாயில்ல, நீலாம் கொடுத்து வச்சுவேன். மாமா இது வேணும் அது வேணும் சொன்னால் கரெக்டாக வாங்கி வந்து கொடுத்துறாரு. நான் ஒரு கல்யாணம் கஞ்ச பீஸ் நிறைய கல்யாணம் பண்ணி இருக்கேன். அது வந்து முட்டையும் கருவோட வாங்கி வந்து கொடுத்து சிம்பிளாக முடிச்சிச்சு 50 ரூபாய்க்குள்ள. என்னடா ஊருக்குள்ள சுற்றிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குமே, பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அது பிரியாணி வேணுமா? ஏன் ஊட்டியில் தான் அவ்வளோ பிரியாணி செஞ்சு 10க்கு நைட்டுக்கு வர சாப்பிட்டு தான் வந்தால் இப்போ உனக்கு பிரியாணி வேணுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துருவாங்களா? ஓ, கருவோட முட்டைலாம் இருக்குதுல்ல, மதியானத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிடு. ஏன்னா சமைச்சு தருவாங்களா, ஓசிலே சாப்பிட்டு சுற்றலாமான்னு பார்த்துன்னு இருப்பேன். ஏன் எல்லாரும் அவங்க கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. வேலை செய்யணும் அப்படியே முக்காலும் அவ்வளோம்மா உஷாராயிச்சாலே. சரி, இன்னைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் சமைக்கணும் போல இருக்குது. இட்லி வச்சு சட்னி வச்சுட்டு கருவோட குழம்பு வச்சிடறேன். மாமா காலையில் சீக்கிரமாக போயிட்டு மட்டனாவது வாங்கி தர சொல்லணும். மட்டன் குழம்பு வச்சு சாதம் வச்சிடலாம். ஏக்கா, மட்டன் குழம்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு மட்டும் கொடுங்க வந்துட்டுங்க. என்ன சத்தத்தை காணா? கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் போயிருக்கோம். அது எடே டவுல சோப்பம் கேட்டேன் நடியா. யோ, இருக்கிற தொல்லை பார்த்தா நீ வேற எனக்கு இரு எடுத்துட்டு வரேன். 2 நாள் அந்த ஊருக்குள்ள ஒருத்தையும் காணோம். எங்கே தான் போனாலுங்கன்னு தெரியல. இந்த செல்லத்தாயே அவ கூட சொல்லலை எங்கே போகிறோம் எங்கே வரேன்னு சொல்லிட்டு. வந்துட்டா இல்லையா போய் பார்க்கலாம். கதை பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் போர் அடிக்குது. இந்த கனகா செல்லத்தாயே அதுக்கப்புறமா அவங்க மருமகளுங்க அப்படி இப்படின்னு ஒரு ஊருக்குள்ள ஒரு 15 டிக்கெட்டுக்கு ஆளை காணோம். நேற்று ரேஷன் வாங்கிறதுக்கு போனால் ரேஷன் கடைக்காரா கேட்குறாரு, எங்கம்மா ஊரில் இருக்கவங்க மொத்த பேர் எங்கே போயிட்டாங்கன்னு. பொருள் போடல மட்டும் போடணும்னு கேட்குறீங்க. போடும்போது ஒருத்தரையும் ஆளை காணுங்க. கோதுமை போட்டாங்க நேற்று. இருந்தால் வாங்கிருக்கலாம்ல. கோதுமை வாங்கிறத விட்டு அப்படி எங்கே தான் போயிருக்காங்கன்னு தெரியல. நான் கோழி நல்லா பார்த்துப்பேன், மாடு நல்லா பார்த்துப்பேன், வாய்க்கழியே பேசினாரு. வந்து பார்த்தா 2 கோழியை காணும். இதை பார்த்துக்க லட்சணம் போடுறது லட்சணம். இப்போ எங்கே போய் தேடுவேன்? எவன் ஆச்சு குழம்பு வச்சாலோ இல்லை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் தெரியலையே. இதுதான் தலைப்படாச்சு. நான் ஊட்டிக்கு வரல, எங்கேயும் வரல, நான் விடுங்கடி ஆளுன்னு. இந்த பொண்ணு இருக்கிற அவள் பண்ணுற வேலை எல்லாம் எல்லாரும் போகிறாங்கம்மா, நம்மளும் போகலாமான்னு இழுத்துன்னு போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தா 2 கோழியை காணும். 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு 2 கோழி. யார் சின்ன பாடு? அது இருந்தாலும் டெய்லியும் முட்டை வேணும். 2 முட்டைனா கூட கோமதிட்டு நாளைக்கு அப்படி அப்படி விற்று கொஞ்சம் நகையாக வாங்கி வச்சிருந்தேன். அது கண்ணு பொருட்கள் அந்த மனுஷனுக்கு. அந்த 2 கோழியை 10 ரூபா பார்த்துக்க முடியாது. மொத்த கோழி ஒரு 10 கோழி தான் இருக்கும். 2 தொலைச்சு விட்டாரு. இது யார் இது? பரிமளவா வந்துட்டு போகுது எல்லாரும் ஊர்லேருந்து. எங்கே போனாலும் எது போனாலும் இவ்வளோ கிட்ட தெரிஞ்சு போயிடும். நீங்கள் மட்டும் அந்த கோழி கிடைக்காம போட்டோம். அதுக்கப்புறம் இருக்குது அந்த ஆளுக்கு. இதே பரிமளா வந்துட்டீங்களா? பட்டேன். இது ஒரு வேலை கிடையாது. காலையில் பொழுது விட்டோடனே சுற்றி கிடக்குது. ஏன்டி எல்லாரும் எங்கடி போயிட்டீங்க? ஊரே காலியாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாமே சோத்து நிறுத்தி நம்ம உட்காந்துக்கிறேன். நான் ஏன்டி சோத்து நம்ம உட்காந்துக்கலாம்? 3 நாள் நல்லா தான் சாப்பிட்டேன். இப்போ அவங்க இந்தியா ஊருக்குள்ள பாதி பேர் ஆலையே காணா. ஊரே வச்சுட்டு போய் கிடக்குது. ரேஷன் கடையில் கூட கூட்டம் இல்லை. ரேஷன் நேற்று கோதுமை போட்டாங்க, வாங்கத்தோட ஒத்தியும் வரல. அப்படி எங்கே தண்ணி போயிட்டீங்க? அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். இந்தியா அமெரிக்காவுக்கு போனீங்க? என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துக்க கூடாது, நானும் வந்திருப்பேன். ஆலையில் இந்த கேள்வி நல்லா இப்போ வாங்கி கேள்வி போகுது பாரு. இந்தியா அமெரிக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என் தம்பி பையன் கூட அங்கே தான் இருக்கிறான். சொல்லியிருந்தா வந்து பார்த்துருப்பல. இந்தியா எங்கள் சாக்லேட்லாம் வேணாந்தீங்களா வரும்போது? பைட்டில் கொடுப்பாங்களா சாக்லேட்டு? எங்கே வச்சுருக்க? ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம் அது. அம்மா கோழியை கணக்கு தெரியுங்க வந்துச்சு. சாக்லேட் கூட கொடுங்க. சாக்லேட் இதெல்லாம் ஒன்றும் தரல. வா, இப்போ என்ன கேட்டாலே இப்படி சுற்றுக்கு போகிறா. பெரிய சின்னவங்க மரியாதை மட்டும் தெரியாது போல. 7 கழுது வயசு மட்டும் ஆகுது எருமைக்கு. ஆமாம், எனக்கு 7 கழுது வயசு ஆகுது. உனக்கு 12 வயசு ஆகுது. இவெல்லாம் அவன் மாமியை தட்டி வைக்காம வச்சிருக்கா. அதனால கொழுப்பு எடுத்து பேசிட்டு போறா. திமிர் பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த திமிரு இந்த செல்லத்தையும் கணக்காகவும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா பற்றி நம்ம கிட்ட. இவங்க மட்டும் நைஸாக போயிட்டு வந்திருக்காங்க. ஏன் நான் என்ன கூப்பிட நல்லா வரமாட்டேன்? ஏறப்பட நான் எனக்குலாம் போகணும்னு ஆசை இருக்காதா? இன்னைக்கு 2 பேரும் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன். இடையே செல்லத்தையே இருக்கே இல்லையா? வீட்டில் இருந்தால் கூட குரல் கொடுக்க மாட்டான். நம்ம பாட்டு நேராக போகலாம். பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வரைக்கும் போய் வந்துருக்காங்க. பற்றியா எங்கேருந்து தான் பணம் கொட்டது தெரியல. அப்போல்லாம் பெயிண்ட் அடிக்க வேலை தான் பார்க்குறேன். எங்கேருந்து பணம் வந்து நமக்கு தெரியல. செல்லத்தாயே, ஏண்டி செல்லத்தாயே, வாடி பட்டு என்னடி கலையில் வந்திருக்க வீட்டாண்டா? ஏண்டி உனக்குனா வாழ் வந்துச்சு ஆடி கிடக்குறேன். நீ அது அப்பனுக்கு வாழ் வந்து அத்தராத்தியில் கொடை கொடுப்பானா? அந்த மாதிரி உனக்குலாம் வாழ் வந்துட்டு நீலாம் ஆடி கிடக்குறியே. என்ன பட்ட அனாவசியமாக பேசினுக்கா? அண்ணா எல்லாம் பண திமுறடியே. பண திமுறை எடுத்து ஆடி நிற்க. நீ பட்ட லூசு மாதிரி எதுக்கு பேசினிக்க? பண்ணி ஏண்டியா இந்த ஊர்ல இருந்து பாதி பேர் கிட்ட அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. அடியே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. உங்க வீட்டில் உன் மருமக திட்டினா அது இது மட்டும் தேவையில்லாத கதை மட்டும் என்கிட்ட வந்து சொல்கிறல. ஏன் அமெரிக்காவுக்கு போன ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நானும் வந்திருப்பேன்ல. இது அமெரிக்காவுக்கு போகலாம். உங்ககிட்ட யாரும் சொன்னது? எல்லாம் இந்த பரிமளா சொல்லிட்டா. நீங்கள் சும்மா ஏமாத்தாத. எதுக்கு இந்த பரிமளாக்கு இந்த வேலை? ஏண்டா பணம் அப்படியே கொட்டி கிடக்குது உங்ககிட்ட. ஏன் அந்த பணம் என்கிட்ட இல்லையா? எனக்கு கூட நான் வந்திருக்க மாட்டேன்னா? நீ வேலை லூசு மாதிரி பேசுறது. நாங்கள் எங்கேயும் அமெரிக்காவுக்கு போனோம். நாங்கள் ஊட்டிக்கு தட்டி போனோம். எது ஊட்டிக்கா? எதுக்கு போய் சொல்கிறேன்? எதுக்கு இந்த அல்பமாக வந்துக்கிறேன்?
ஏண்டி எங்க மூஞ்சிலாம் பார்த்தா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரியா இருக்குது. அவ தான் சொல்லிட்டு போயிருக்காருன்னா உனக்கு அறிவு இருக்காது. சொல்ற சொன்னா கூட கேட்கற உனக்கு அறிவு வேண்டி. எங்க நீங்க ஏரோப்ளேன்ல போனதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாக்லேட்ல கேட்பேன் சொல்லிட்டு ஏமாத்திரியா? சாக்லேட் தரடி வாடி கடையில் கூட உனக்கு போய் வாங்கி தரேன். 100 ரூபாய்க்கு போதுமா? நம்புடி, நாங்கள் அமெரிக்காக்கெல்லாம் போலடி, ஊட்டிக்கு தாண்டி போறோம். அதுக்குள்ள போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்துட்டேன்டி. அப்படியே சொல்ற? ஆமாண்டி, இந்த பரிமளா சும்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு போயிட்டு உடனே வர முடியுமா? அவ தான் சொன்னா உனக்கு அறிவு இல்லை, யோசிக்க மாட்டேன் இல்லையா? அமெரிக்கா செங்கல்பட்டு தாண்டி இருக்குது அத்தனைடியா? அது செங்கல்பட்டு தாண்டி இருக்குதா? செங்கல்பட்டு தாண்டி அச்சர பக்கம் தாண்டி இருக்குது. அமெரிக்கா எங்கே இருக்குது? அப்போ அது அமெரிக்கா இல்லையா? ஏரோப்ளேன் அந்த பக்கம் போச்சுடியே. ஐயோ, வானத்தில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் ஏரோப்ளேன் போவோம். அந்த பக்கம் போச்சு அமெரிக்கா அங்கே தான் இருக்குதுன்னு நினைப்போங்க. நம்ம சொல்கிறேன். சரி, முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துட்டு பாரு. நேற்று ரேஷன் கடையில் கோதுமை போட்டாங்கடி, போய் வாங்கடி. அம்மா 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுடி கோதுமை வாங்கி. இப்போ மனசு வந்து போட்டாங்களே. ஆமாம், ரேஷன் கடை கேட்குறேன், என்னம்மா ஊருக்குள்ள கூட்டமே காணும், எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, ரேஷன் கடை காலியாக இருக்குது, கோதுமை போடலாம் மட்டும் போடலன்னு சொல்கிறீங்க. இப்போ போட்டு நோக்கானுங்கிற ஒருத்தரே ஆளை காணுமேனு நான் நேற்றே வாங்கி வந்துட்டேன்டி. கழுவி காய வச்சுட்டு எனக்கு அரைச்சி சப்பாத்தினா பூரினா செஞ்சு சாப்பிடணும். காலையிலே மீட்டிங் போட்டுருந்தீங்களா? இனி நேற்று ரேஷனில் கோதுமை போட்டுருக்காங்கடி. ஊருக்குள்ள ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போட்டுருக்காங்க போலகுது. கோதுமையா? சரி 10 மணிக்கு தான் கடை தரப்பாங்க, போயிட்டு வாங்கி வந்துருங்க. என்ன பட்டியா காலையில் இந்த பக்கம் வந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, 2 நாள் ஆளே கிழமை ஊரே வச்சு போயிருந்தது. அதான் வந்துட்டீங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி, காஃபி எடுத்து வரேன், குடிங்க. வேணாண்டி காலையில் வீட்டிலே குடிச்சிட்டே. ஏன்டி எனக்கு கொஞ்சம் காஃபி சொல்லி வச்சு கொடுடியா? நீங்கள் தூங்கி இருந்தீங்கன்னா உங்களை எழுப்பக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு குரல் கொடுத்தோன்னே எழுந்துட்டீங்களா? அவள் ஒரு குரலாக கொடுத்தா ஓராமலாம் கத்தின்னு இருந்தா. நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பரிமளா சொல்லியிருக்கா. அதுதான் என்கிட்ட சண்டை போட்டு வந்துருக்கா. அமெரிக்கா நாங்கள் போய் அதுவும் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குதாண்டியா? ஏரோப்ளேனில் போயிட்டு வந்தோமா இல்லை கூட்டிட்டு போலியா? எது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குதா? அங்கே எங்கே இருக்குது? அமெரிக்கா எங்கே தூரமெல்லாம் இருக்குது? ஏண்டியா செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க அச்சர பக்கத்தை சொல்கிறா அமெரிக்கான்னு. ஓஹோ, ஏன் பட்டியா? அமெரிக்காவுக்கு தானே போனா உங்களுக்கு 2 நாள் கழிச்சு நான் உங்களை வந்து கூட்டின்னு போகிறேன். ஆட்டோலே போயிட்டு வந்துடலாம். கூட்டின்னு போறியா? கண்டிப்பாக கூட்டின்னு போறியா? கண்டிப்பா. ஏன்டி நீ வேறு சும்மா இருக்க மாட்டேடி? ஏன்டி? சரி காஃபி சொல்ல வச்சுருந்தேன், குடிங்க. எனக்கு தங்கத்தோட வேலை கிளம்பிட்டானா? அவர் குளிச்சுட்டு எங்கே வேலை கிளம்பினாரு? சாவலை எத்தனா சோப்பு எத்தனா நம்ம கிளம்பி என்ன வேலை சேர்த்து கூடாம. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இதே ஒரு பழக்கமாக போயிருது. குளிக்கிட்டு போகும்போது அதெல்லாம் எடுத்துன்னு போகணும்னு தெரியாதா? நீ எடுத்துன்னு போய் கொடுத்து நல்லா அவனை வாட்டப்பட வச்சுக்கிறேன் நான். சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தி வச்சுட்டு 8 இடுப்பு மேலே விடாம நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சு என்ன வந்து சொல்லி நிற்கீங்க. நான் தாண்டி ஒரே பிள்ளை சண்டை கொடுத்து வளர்த்து வச்சுருக்கேன். நீ நல்லா குத்து வேண்டியதானே அவனை சொல்லிட்டீங்களே. இனிமே பாருங்க, அடியே பாருங்க அவருக்கு. நல்ல மாமியா நல்ல மருமகடியா? ஏண்டியா தப்பு யார் செஞ்சா தப்பு தானே? ஐயா புள்ளியா இருந்தா மருமகளா இருந்தா காலையிலேருந்து அவள் வீட்டில் வேலையை பார்ப்பாளா, பசங்களை பார்ப்பாளா, இல்லை இவனுக்கு சோப்பு எடுத்து டவல் எடுத்து கொடுத்துன்னு இருப்பாளா? அதான் இது வேறு கேளுங்க. முது வேறு தேய்ச்சி விடணுமா? ரொம்ப ஓவராக தான் போயின்னு இருக்கிறான். என்னை கட்டின புருஷனுக்கு முது கூட தேய்ச்சி விட மாட்டீங்களா? நான்லாம் தினமும் என் புருஷனுக்கு அந்த முது தேய்ப்பேன் தெரியுமா? உனக்கு காலையில் வேலை வெட்டியில் பழகுது தேய்ச்சி வந்துருக்கேன். ஐயோ, காலையில் என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வந்துருக்குதுமா இது. பசங்களுக்கு வேறு ஸ்கூல் டைம் ஆகிடும் பழகுது. அதான் கொஞ்சம் வழி விடுங்க. அந்த மற்ற போய் உட்காருங்க, காப்பி எடுத்து வரேன். வா போட்ட அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஏன்டி நாங்கள் ஊட்டிக்கு போனோமா? என்ன சில்லு இருந்தது. ஊர் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சிருக்காங்க. எங்க அப்படியே ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஊர் ஃபுல்லாக. கரண்ட் பில் அதிகமாக வர முடியும். தினமும் ஏதோ தெரியலடி, ஏதோ ஊர் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சிருக்காங்களா? சதீஷ் ஏன் எப்படி இருக்கான்னு தெரியுது. எல்லாம் அவங்க பாட்டிக்கிட்டே இருந்து வந்துருக்குது அவனுக்கு. அப்புறம் கேளுடி, ஊருக்கு போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போயிட்டு வந்து கதையாக விட்டுனுக்குறாப்ப. அது பெரிய மலை ட்ரெயினில் போகணும் தெரியுமா? வயசான காசை எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க பத்தியா? உங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. என்னையா காஃபி போட்டு எத்தனை சீக்கிரம் பாட்டு பாடிங்க இருப்ப? அது எத்தனை